إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கேமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நியத்துடன் நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை நாம் தீனாக அறிந்து வைத்திருக்கின்றோமோ, தெரிந்து வைத்திருக்கின்றோமோ, அந்த அடிப்படையிலே வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி குர்ஆனிலே சூரா ஆல் இம்ரானுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் பேசும் பொழுது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். யார் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஏனென்றால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும்தான் நாளை மறுமையிலே நிரந்தரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும். யார் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் மறுமையிலே சொர்க்கத்துடைய வாடை கூட நுகர முடியாது என்பதைத்தான் இஸ்லாம் பல இடங்களிலே நமக்கு பதிவு செய்கின்றது. யாருடைய இறுதி நேரத்திலே துனியாவை விட்டு பிரிகின்ற அந்த நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவுடன் மரணிப்பார்களோ தஹ்லல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் கலிமா சொல்லவில்லை, ஆனால்
அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று அறிந்து தெரிந்து அந்த அடிப்படையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். கலிமா சொல்வது சிறப்பு. கலிமா அவரால் சொல்ல முடியவில்லை, ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமிய அடிப்படையில் அவர் வாழ்ந்தவர் என்றாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹலல் ஜன்னா, அவரும் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க்கத்துடைய வெற்றி என்பது சாதாரணமாக வெற்றி கிடைக்கவில்லை. நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், புதிது அல்ல. இஸ்லாமிய வெற்றி என்பது சாதாரணமாக கிடைக்கப்படவில்லை. ஒவ்வொரு நபிமார்களும் பயங்கரமாக சோதிக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பெருமானாருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். சோதிக்கப்பட்டதற்கு பிறகுதான் வெற்றியே கிடைத்தது. பொதுவாகவே வெற்றி என்பது சோதனை இல்லாமல் இல்லை. ஒரு மாணவர் பரீட்சையிலே நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி அவனுடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறான் என்றால் அவன் அந்த பரீட்சையிலே கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றான். கஷ்டப்பட்டு படித்து இரவு பகலாக படித்து நல்ல மார்க்கை பெற வேண்டும் என்ற ஆசையிலே இறுதியாக அது வெற்றியை காணும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே நபிமார்களுடைய காலத்திலிருந்து நபிமார்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நபிமார்கள் கொலை மிரட்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ததன் காரணத்தால் நபிமார்கள் துரத்தப்பட்டிருக்கின்றார்கள். நபிமார்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கொலை செய்திருக்கின்றார்கள், ஊரை விட்டு துரத்தி இருக்கிறார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு புதிதல்ல. ஏன் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் காஃபிர்களாக இருந்திருக்கின்றார்கள். நூஹ் நபியுடைய மனைவி முஸ்லீம் இல்லை, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் முஸ்லீம் இல்லை. எவ்வளவு பெரிய சோதனை! குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்கிறான். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. إن الله تعالى சொல்கிறான், நூஹுடைய மனைவியும் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அது அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நூஹ் நபி சொல்கிறார்கள், மகனே இந்த கப்பலிலே ஏறிவிடு, கப்பலில் ஏறிவிடு, தப்பித்து விடலாம் என்று சொல்ல மகன் ஏற மறுத்து விட்டார். நான் ஏற முடியாது, நான் மலைக்கு பின்பதாக அப்படி சென்று நான் ஓடிவிடுவேன், தப்பித்து விடுவேன் என்றெல்லாம் பேசினார். நூஹ் நபிக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய அதாப் இந்த ஊரிலே இறங்கப் போகின்றது. ஆகவே மகனை கப்பலிலே ஏறிவிடு என்று சொல்ல நூஹ் நபியுடைய அந்த கட்டளையை மகன் மறுத்து விட்டார். மகன் முஸ்லீம் இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், உங்களுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் நபியே உங்களுடைய மகன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விட்டான். நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் உங்களுடைய மகன் யார் இல்லை, லைஸ மின் அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்தாராக அவன் ஆக முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹூத் என்ற அத்தியாயத்திலே வசனமாக பதிவு செய்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இஸ்லாமிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது அபூ தாலிப் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள், பெருமானாரை பாதுகாத்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானாருக்கு வந்த சோதனை என்ன? குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே பெற்றோர்களை இழந்தார்கள். பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் பெருமானாரை எடுத்து வளர்த்தினார்கள், அவர்களும் மரணித்து விட்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தந்தை அத்தாவின் அண்ணன் அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்க்கிறார்கள். கடுமையான சோதனையான காலம். பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று குறைஷிகள் திட்டம் தீட்டினார்கள்.
அப்போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களில் ஒருவராக பாதுகாத்தது அபூ தாலிப் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் அவருடைய மகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலியே அலியே, உன்னுடைய காலம் கடைசி வரை, அதாவது நீங்கள் மௌத்தாகும் வரை பெருமானாரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்னுடைய சகோதரருடைய மகனான முஹம்மது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒரு செகண்ட் கூட அவரை விட்டு நீங்கள் வெளியேறி விடாதீர்கள் என்றார்கள். எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லி மௌத்தாயிடுறாங்க. அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்து விடுகிறார். முஹம்மது நபியுடனே இருந்து கொள் மகனே, அவர்களை விட்டு நீ ஒரு செகண்ட் கூட விலகிறாத, அவர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அவருக்கு நீ ஒரு செக்யூரிட்டியாக இருந்து அவரை நீ பாதுகாத்துக்கொள் என்று அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய மகனார் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கூறினார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் வரை பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எதிரிகள் துடித்தார்கள். ஹைபருடைய போர், அந்த போரிலே ஒரு யூத பெண்மணி ஆட்டுடைய இறைச்சியிலே விஷத்தை கலக்கி கொடுத்தார்கள் பெருமானாருக்கு, பெருமானார் சாக வேண்டும் என்பதற்காக. ஆனால் யாராலும் பெருமானாரை கொலை செய்ய முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ஸ்பெஷலான பாதுகாப்பு அது. ஹைபருடைய போரிலே ஆட்டு இறைச்சியிலே விஷம் கலக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பசி ஹைபருடைய போரில் ஆட்டுடைய அந்த இறைச்சி 2 பேர் சாப்பிட்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பக்கத்தில் இருந்து ஒரு சஹாபி எடுத்து சாப்பிடும் பொழுது பெருமானாருக்கு தெரிந்து விட்டது, இந்த ஆட்டு இறைச்சியில் விஷம் கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டதை உடனே கீழே துப்பி விடுகின்றார்கள். ஆனால் அந்த சஹாபிக்கு கண்டறிய முடியவில்லை, அவருடைய அந்த இறைச்சி கொஞ்சம் உள்ளே இறங்கிருச்சு. அந்த இறைச்சி இறங்கிய உடனேயே, விஷமும் உள்ளே இறக்கப்பட்ட உடனேயே அந்த சஹாபி உடனே அங்கே மரணித்து விட்டார்கள். ஹைபருடைய போருடைய நேரம், ஹைபருடைய போர் என்பது யூதர்கள்ட்ட சண்டை போடக்கூடிய ஒரு போர். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி நாட்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஆயிஷா அவர்களே, அன்னைக்கு நான் சாப்பிட்ட அந்த ஆட்டு இறைச்சியுடைய அந்த விஷம் நான் துப்பிவிட்டேன், ஆனால் இப்போது அதோடைய வேதனையை நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டாக்கப்படுகின்றது போல நான் உணர்கிறேன் என்பதாக மரணத்துடைய ஒரு நாளைக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு செய்தார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படி நபிமார்களையே பயங்கரமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில். பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சி, பல போர்கள், உஹது போர்கள் நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையிலே காயம் ஏற்பட்டு விட்டது உஹது போரிலே. முகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே காயம் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது உஹதுடைய போரிலே. பயங்கரமான சோதனை உஹதுடைய போரிலே. இப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திற்கு வெற்றியை கொடுத்தான். வெற்றி என்பது சோதனைகளால் சூழப்பட்டது தான் வெற்றி. சகோதரர்களே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? என்ன சோதனை நமக்கு வந்தாலும் நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், அமல் செய்வதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு நிலைகள் கூட நம்முடைய ஈமான் பலகீனம் அடையவோ, இபாதத்திலே பலகீனம் அடையவோ இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட சோதனைகளிலே ஒரு பகுதி, 100 பகுதி அல்ல, அதிலே ஒரு சில சதவீதம் முஸ்லிம்கள் இந்தியாவிலே சோதிக்கப்படுவதை நம்மால் காண முடிகின்றது. அது நம்ம இல்லை. இன்றைக்கி கால சூழ்நிலைகளை அப்படியே நீங்கள் பாருங்கள். அரபு நாடுகள் எல்லாம் இன்று அசுத்தமாகிவிட்டது, அதுதானே? துபாய், சவுதி அரேபியா, ஆடல் பாடல்கள், கூத்துகள் எவ்வளவு மோசமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேச்சுகளிலே சில பேச்சுகள் சொன்னார்கள், யூதர்களும் நசாராக்களும் நாசமாகட்டும், இந்த அரபு பூமியிலே ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்க வேண்டும் என்றார்கள். இந்த அரபு பூமியில், அரபு பூமி என்றால் சவுதி மட்டும் கிடையாது, துபாய், குவைத், ஷார்ஜா போன்ற எல்லா அரபு நாடுகளும் அதுக்குள்ளே வந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அரபு பூமியிலே ஒரே ஒரு மார்க்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும். எந்த மார்க்கம் அது? அல்லாஹுவால் வணங்கப்பட்ட உண்மையான மார்க்கம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றார்கள்.
ஆனால் இன்றைய காலத்து அரபிகள் துனியாவுடைய அடிமைகள் ஷிர்க்குடைய அடிமைகள். துபாயில் இன்று கோவில் கட்டப்பட்டு விட்டது. பார்க்குறோமா இல்லை? கேட்டால் என்ன சொல்கிறானுங்க, நிறைய இஸ்லாம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. மலேசியா இஸ்லாமிய நாடு, அங்கே ஒரு கோயில். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாம் அல்லாத மக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அதுதானே, பெருமானாருடைய வார்த்தைகளை மதிப்பதில்லை அரபுகள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்துடைய சில நேரத்திற்கு முன்பதாக பேசிய இறுதி பேச்சு வரலாறு எழுதப்படும். பெருமானாருடைய இறுதி பேச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு உபதேசம் செய்ய முடியல. திக்ரிலேயே துஆலேயே பெருமானாருடைய உயிர் துனியாவை விட்டு சென்று விட்டது. அந்த இறுதி பேச்சில் ஒரு பேச்சு என்னது, அரபு நாட்டில் இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கமாக இருக்க வேண்டும், பாக்கி எந்த அசுத்தத்துக்கும் வேலை இல்லை என்றார்கள். இந்த வார்த்தைகளை அரபுகள் மதிப்பதில்லை. அரபுகளை மதிக்கவில்லை என்றால் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அக்பர். கால சூழ்நிலை எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியா எவ்வளவு இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு பிற மதத்துடைய கலாச்சாரங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு மூட நம்பிக்கைகள் எல்லாம் என்னுடைய காலுக்கு கீழ் நான் போட்டு புதைக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு கஅபத்துல்லாஹ்விற்கு அருகில் நின்று பேசினார்கள். என்ன பேசினார்கள்? மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு கஅபத்துல்லாஹ்க்கு பக்கத்தில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் சடங்குகளை எல்லாம் என்னுடைய காலுக்கு கீழ் நான் போட்டு புதைத்து விட்டேன் என்றார்கள். அப்போதும் அந்த வார்த்தையை சொன்னார்கள். அரஃபாவுடைய உரையிலும் அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த அரபு நாட்டில் குறிப்பாக சவுதி அரேபியாவில் கூட ஆடல் பாடல்கள் ஒரு இடத்த அதுக்குன்னே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க அங்கே எல்லா ஹராமும் இருக்கும், அங்கே எந்த இபாதத்தும் இருக்காதுன்னு சொல்லி. பார்த்தீங்களா? அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவும் கடைசி பேச்சு தான். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள்லாம் முஷ்ரிக் ஆகிடுவீங்க, நான் பயப்படலை அப்படின்னா. என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள்லாம் முஷ்ரிக் ஆகிடுவீங்க, நான் பயப்படலை. நான் எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? வஹனுங்கிற துன்யா நோய் உங்கள்கிட்ட வந்துடுமோன்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னா. வஹனுங்கிற அந்த நோய் வந்துடுமான்னு தான் நான் பயப்படுறேன்னா. சோழர்களே, வஹன் என்றால் என்ன? துனியாவுடைய மோகம் வந்து விட்டது என்றால், உங்களுடைய உள்ளத்திலே துனியாவுடைய மோகம் வந்து விட்டது என்றால் ஈமான் எல்லாம் போய்விடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பேச்சில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இந்த எனக்கு என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் முஷ்ரிக் ஆகிடுவீங்க, நான் பயப்படலை. துனியாவுடைய மோகம் உங்களுக்கு வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார். நீங்கள் பாருங்கள், இந்த காசா அந்த பாலஸ்தீனத்துடைய அந்த சிந்தனை, இஸ்ரேலுடைய அந்த சிந்தனை தான், இஸ்ரேலுடைய அந்த மோசமான அந்த அரசுடைய அந்த ஆட்சியாளருடைய அந்த சிந்தனை தான் இன்றைக்கி யூபியை ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளருக்கு வந்திருக்கு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலுடைய ஆட்சியாளருக்கு என்ன சிந்தனை? முஸ்லீம்களை அழிக்கணும், பள்ளிவாசலை ஒழிக்க வேண்டும், மதர்சாக்களை வேருடன் தூக்கி வீச வேண்டும் என்ற சிந்தனை இது இஸ்ரேலுடைய அரசாங்கத்துக்கு எப்படி வந்ததோ அதே சிந்தனை தான் இன்னைக்கு யூபியுடைய ஆட்சியாளருக்கு வந்திருக்கா இல்லையா? கொஞ்சம் வட மாநிலத்தில் வாழுகின்ற அந்த முஸ்லீம் இடத்தில் கேட்டு பாருங்கள். நிறைய பள்ளிவாசலை இடித்து தள்ளிட்டாங்க, நிறைய மதரசாக்களை இடித்து தள்ளிவிட்டார்கள். காசாவில் அல்ல, வட மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பற்றி நான் பேசுகின்றேன். காசாவுடைய அந்த சாப்டரை வேற, நிறைய பள்ளிவாசல் மதரசாக்கள் எல்லாம் இடிச்சுட்டாங்க. பள்ளிவாசல் இருந்த இடத்துல தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இருந்த இடத்துல தான் முஸ்லீம் உம்மத் அங்கே காசாவிலே தொழுது கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ஒரு சிந்தனையை இந்த யூபியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று யூபியுடைய அந்த அரசாங்கம் துடித்து கொண்டிருக்கின்றது. கடந்த வாரத்தில் நடந்த சம்பவம் என்ன? அவங்களுடைய பேச்சே எப்படி தெரியுங்களா? இந்த பள்ளிவாசலில் கோயில் இருந்துச்சு, இந்த பள்ளிவாசலில் அங்கே அந்த சிலை இருந்துச்சு, இந்த பள்ளிவாசலில் தான் அந்த சாமி பிறந்தார், இந்த தர்காவில் தான் இந்த சாமி பிறந்தார், இந்த சாமியோடைய அத்தா அந்த தர்காவில் தான் பிறந்தார், இந்த சாமியோட அண்ணன் தம்பி அந்த தர்காவில் பிறந்தாங்க, இந்த மசூதியில் பிறந்தாங்கன்னு சொல்லி வேணுமென்ற ஃபித்னாக்களையும் ஃபசாதுகளையும் ஏற்படுத்தி மஸ்ஜிதுகளை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மதரசாக்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. சமீபமாக கடந்த வாரத்திலே அதே மாதிரி யூபியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போய் இங்கே இந்த சிலை இருந்தது, அந்த சாமி பிறந்தார், இவர் பிறந்தார், அவர் பிறந்தார்,
அதை வந்து சோதிக்கணும் பள்ளிவாசலுக்குள்ளே போய் சொல்லி. பள்ளிவாசல் சோதிக்கணும் சும்மா இப்படி எட்டி பார்க்கறது அல்ல, ஒட்டச்சு பார்க்கறது. பள்ளிவாசல் எப்படி 1991 பாபரி மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஒரு சிலை கொண்டு போய் வச்சு நீ தொழுதுக்க, இங்கே நான் வணங்கிக்கிறேன்னு சொல்லி அதே கான்செப்டை தான் இப்போ யூபியில் கொண்டு வந்துட்டுருக்கிறான். உடச்சி பார்க்கணும், இங்கே உடச்சிப்பாரு, அங்கே உடச்சிப்பாரு, அங்கே உடச்சிப்பாருன்னு சொல்லி கடைசியில் இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு பள்ளிவாசலாகவே இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகளில் ஏற்படுத்தி முஸ்லீம்களை எப்படி நீ உள்ள வருவேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்காரர்களை தடுத்து கடைசியில் 10 முஸ்லீம்களை தூக்கி ஜெயிலில் தூக்கி வச்சு 3 முஸ்லீம்களை சுட்டு கொண்டு இப்படி பயங்கரமான ஸ்கூலுகளிலிருந்து எல்லாத்தையும் போட்டு யூபியில் இவ்வளோ பெரிய கலவர பூமியாக யூபி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும், முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும். இது மதரசாக்களும் மஸ்ஜிதுகளும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே யூபி அரசாங்கம் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. தேவ்பந்த் இந்த மதரசா எத்தனை வருஷமாக அந்த மதரசா யூபியிலே இயங்கி வருகின்றது. டெல்லியில் கிடையாது, யூபியில் தேவ்பந்துங்கிறது ஒரு முஹல்லா. எப்படி திருமறை நகர், குர்ஆனுடைய நகர் என்று நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்கள் பேர் வைத்திருக்கின்றார்களோ, அதே போன்று தேவ்பந்து என்பது ஒரு முஹல்லா, திருமறை நகர் மாதிரி ஒரு முஹல்லா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மதரசா தான் தாருல் உலூம், மிகப்பெரிய மதரசா. சொல்லப்படுகிறது இந்தியாவிலேயே பெரிய மதரசா அதுதான் என்று சொல்லப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் அந்த மதரசாவிலிருந்து ஹாஃபிஸ் ஆலிம் பட்டம் வாங்கி சென்றிருக்கின்றார்கள். சுதந்திரத்துடைய போராட்டத்துடைய பல வீரர்களிலே பலர் அங்கே தேவ்பந்திலே மதரசா தாருல் உலூம் என்ற மதரசாவிலே படித்த பல ஆலிம்கள் தான் சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய உயிரை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் வரலாறிலே பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம். அப்படிப்பட்ட அந்த மதரசால நாங்கள் சோதிக்கப்பட வேண்டும், மதரசாவை நாங்கள் சோதனை செய்ய வேண்டும். இன்னும் மக்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, தீவிரவாதத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அதை போதிக்கிறீர்கள், இதை போதிக்கிறீர்கள், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் கூறி என்ன செய்தார்கள்? காவல்துறையாக அந்த மதரசாக்குள்ளே போகுது. அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள் சும்மா இருக்கலை. அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்கள் போல்டான ஆலிம்கள் தான், வயசான ஆலிம்கள், பெரும் அறிஞரெல்லாம் இருக்கிறார்கள். அந்த மதரசாவிற்கு நான் சென்று பார்த்ததை சொல்கிறேன். அந்த மதரசாவுடைய பிரின்சிபால் யார் தெரியுங்களா? வேலூரை சார்ந்த அப்துல் ஹாலிக் மௌலானா மதராசின்னு சொல்லுவாங்க, மட்ராஸை சார்ந்தவர். அந்த ஒரு பெரிய அறிஞர் அங்கே பிரின்சிபால், தமிழ்நாட்டுக்காரர் அங்கே பிரின்சிபாலாகவே இருக்கிறார் அந்த மதரசாவில். மிகப்பெரிய போல்டான மார்க் அறிஞர்கள், எத்தனை போலீஸ் வானாலும் வா, யார் வானாலும் வான்னு சொல்லி எல்லாத்தையும் கூடி போய் காமிச்சாங்க. இதுதான் புகாரி கிளாஸு, இதுதான் குரான் கிளாஸு. மதரசாவை எல்லாம் சுற்றி காமிச்சு அவங்களுக்கு நல்ல விருந்தெல்லாம் போட்டு உட்காந்து இஸ்லாம்னா என்ன, ஈமானா என்ன, அல்லானா யார், முகமது நபினா யார் என்றெல்லாம் சொன்ன உடனே அங்கே அந்த செக்கிங்காக வந்த போலீஸ்காரர்களுடைய மனமெல்லாம் குளிர்ந்து விட்டது. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை போதிக்கின்ற இவ்வளோ பெரிய ஒரு கடலுக்குள்ளே நாங்கள் தவறான எண்ணத்தில் நாங்கள் வந்துட்டோமே, தவறான எண்ணத்தில் எங்களை அனுப்பிட்டாங்களே, எங்களுடைய வேலை அந்த மாதிரி. ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவனுக்கு என்ன சொல்கிறான்னா அதை நாங்கள் கேட்குறது எங்களுடைய வேலை, எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க என்று அந்த உலமாக்களிடத்திலே முசாபா செய்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எங்களோடு நினச்சிக்காதீங்க என்று சொல்லி மரியாதையுடன் அந்த மதரசாவிலிருந்து வெளியேறினார்கள். மகிழ்ச்சியுடன் சந்தோஷம், இப்படி இவ்வளவு நற்பண்பாக இருக்கின்றார்களே, இவ்வளவு முகமது நபியின் உம்மத்தார்கள் இவ்வளவு நல்லவங்களாக இருந்து இவங்க மேலே இப்படிப்பட்ட அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பப்படுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகள் இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொண்டு வெளியேறினார்கள். அவர்களை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய வெற்றி இதெல்லாம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே குறைஷிகள் பேசினார்கள் அல்லவா, இஸ்லாத்தை சொல்வதை நிறுத்திவிடு, உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகின்றோம், ஆட்சி தருகிறோம், அதிகாரம் தருகிறோம், மக்காவில் இருக்கக்கூடிய 10 பெண்களை திருமணம் செய்து வைக்கிறோம், இஸ்லாத்தை சொல்வதை நிறுத்திவிடும் என்று பெருமானாரிடத்திலே சொன்னார்கள். ஆட்சி, அதிகாரம், காசு, பண, பெண்கள் என்ன வேணுமோ கேளுங்க, காலுக்கடையில் கொற்றோன்னாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சூரியனையை சந்திரனை கொண்டு வந்து கையில் தந்தாலும் இஸ்லாத்தை சொல்வதை நான் நிறுத்த மாட்டேன் என்றார். அது யார் தெரியுங்களா வந்தவர் நல்ல வசீகரமாக பேசுகிறவர். வசீகரமாக யார் பேசுவாங்களோ அவங்கள தான் அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்லி. கடைசியில் அந்த வசீகர பேச்செல்லாம் எடுபடலை. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உட்கார வச்சு, உட்காருங்க, நான் ஒரு சூறா ஓதுற கேளுங்க அப்படின்னா. அவர் சரி ஓதுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமீம் சஜ்தாங்கிற சூறாவை ஓதுறாங்க. ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அத்தியாயத்தை ஓதுறாங்க.
ஓதுன உடனே அவர் கேட்க கேட்க அவருடைய மனசெல்லாம் அப்படி குளிர்ச்சி ஆகிட்டே இருக்கு. ஆஹா, இது உண்மையாக இருக்குமா, இது உண்மையாக இருக்குமா என்று மனசெல்லாம் அப்படி விசாலமாகிக் கொண்டே இருந்தது. உடனே அவர் குறைச்சிகள்கிட்ட வந்து சொன்னார், ஏப்பா அவர் குர்ஆன் ஆயத்தெல்லாம் நீங்கள் ஓதுறது கேட்டுட்டீங்கன்னா உங்கள் மனசே மாறிடும், ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, அவங்க இஸ்லாத்தை இதுமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்களா சகோதரர், இதுதான் இஸ்லாம் என்பது. தூரத்திலே பார்ப்பதற்கு கெட்ட எண்ணத்தில் யார் பார்த்தாலும் சரி, அதை நெருங்கும் பொழுது ஒன்று அவருடைய உள்ளம் மாறும், இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய சாவியான லா இலாஹ இல்லல்லாஹ் ஹிதாயத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுவான். அன்பார்ந்தவர்கள், இன்னமும் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, கேரளாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வட மாநிலமான யூபியில், கர்நாடகாவில் இவ்வளோ பிரச்சனைகள். சமீபமாக யாருமே ஃபர்தா அணிந்து ஸ்கூலுக்குள் வரக்கூடாது சொன்னாங்களே இல்லை. இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளிலெல்லாம் இதுதான், ஹிஜாப் என்பது யாருமே அணியக்கூடாது. நிர்வாணமாக சுற்றினா கூட பிரச்சனை இல்லை, அரைக்குறை ஆடை கூட யாராலும் எப்படி வேணாலும் சுற்றிக்க, யாரு கூட போயிட்டு வந்துக்க, ஆனால் ஹிஜாப் அணியக்கூடாது. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி தானே எல்லாம் செஞ்சாங்க, அப்படிதானே ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இஸ்லாமிய வெற்றிக்கு அடையாளங்கள் தான் இதெல்லாம், இஸ்லாமிய வெற்றிக்கு அடையாளங்கள். இனி நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெற்றி எப்படி கிடைக்கும்? தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, வெற்றி கிடைக்குமா? நம்மளுக்கு அந்த ஜமாத்திற்கு இந்த ஜமாத்திற்கு உள்ள வந்துடுவாங்களா? சொல்ல எந்த ஜமாத்து இருந்தாலும் சரி, ஈமான் இல்லை என்றால் வெற்றி இல்லை. நம்ம நினைக்கிறோம் அந்த ஜமாத்திற்கு இந்த ஜமாத்திற்கு, எத்தனை ஜமாத்து இருந்தாலும் சரி, ஈமான் அமல் இல்லை என்றால் வெற்றி கிடையாது. நீ நம்ம தூங்கித்தான் இருக்கிறோம். இன்னமும் யூபியில் தான் நடக்குது, டெல்லியில் தான் நடக்குது, பீகாரில் தான் நடக்குது, தேவபந்தில் தான் நடக்குது. நம்ம மதரசாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை அன்பார்ந்தவர்கள், இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும் ஈமான்ல. ஐவேளை தொழுகை நிறைவேற்றுங்கள், தொழுகையின் மூலமாகத்தான் வெற்றி. அந்த தொழுகையிலே பொறுமை இருக்க வேண்டும். அவசரமான தொழுகைக்கு வெற்றி இல்லை. ஐவேளை தொழுகையை எடுக்க வேண்டும் என்று நியத்து வையுங்கள். மக்களை தொழக்கூடியவர்களாக உருவாக்குங்கள். மக்களை மதரசாவுக்கு அனுப்புறதில்லை. கேட்டால் அவன் கராத்தா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறான், குன்ஃபு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறான். பார்க்குறோமா இல்லைங்க? சமுதாயத்தோட நிலைமைகள் இதுதான். மார்க்க கல்வியை மதிப்பதில்லை, லட்ச லட்சமாக கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே மதரசாவுக்கு அனுப்புறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. ஈமான் இல்லை என்றால் எப்படி வெற்றி கிடைக்கும்? அப்படிதானே அன்பார்ந்த சகோதரர்களே, பத்ருடைய போரில் முஸ்லீம்களை கொலை செஞ்சிருவோம் மிரட்டினார்கள். அபூஜஹல் மிரட்டினான். சஹாபாக்குடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்றார்கள். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே மிகச் சிறந்த பாதுகாவலன் என்றார்கள். எங்களுடைய ஆயுதத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுடைய கூட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீது தான் என்றார்கள். அல்லாஹ்வின் மீது தான் என்றார். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய ஆட்சி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பிலிருந்து நீக்கிட்டாங்க, தளபதி பொறுப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு பொறுப்பல்ல முக்கியம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உடலிலிருந்து உயிர் போகும் வரை இஸ்லாத்திற்காக நான் பாடுபடுவேன். என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை, இந்த உயிர் இருக்கும் வரை இஸ்லாம் தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் கிழிக்கப்பட்டாலும் சரி, உருவப்பட்டாலும் சரி, முறிக்கப்பட்டாலும் சரி, நான் இஸ்லாத்திற்காக வாழ்ந்து மறைப்பதுதான் என்னுடைய லட்சியம் என்றார்கள். எனக்கு பொறுப்பல்ல முக்கியம், என்ன பொறுப்பு நீக்கினா பிரச்சனை இல்லை, நான் யாருக்காகவும் சண்டை போடவில்லை, அல்லாஹ்விற்காக தீன் வெற்றி ஓங்க வேண்டும் என்பதற்காக தான் சண்டை போடுகிறேன் என்றார். ஈமான் சகோதரர்களே, வரலாறுகள் முன்னோர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அவர்களை எடுத்து நாம் நடக்க வேண்டும். சினிமா நடிகர்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரி. இன்னைக்கு வருவான், கூட்டத்தை காட்டுவான், நாளைக்கு பொய் சொல்ல ஏமாத்திட்டு போயிடுவான். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, நடிக அவன் ஆட்சிக்கு வந்துட்டான், அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். நம்பாதே, சரிதானே? நம்பாத. முஸ்லீம்களே ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க, இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், நம்பாத, ஏமாத்திட்டு போயிடுவான். கடைசியில் மக்களையெல்லாம் விற்றுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவான், அதுதானே இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஈமானை சரி பண்ண வேண்டும், அமல்களை சரி பண்ண வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். நமக்கு துனியாவா சொர்க்கமா என்றால் சொர்க்கம்தான் நமக்கு முக்கியம், துனியாவா ஈமானா என்று வந்தால் ஈமான் தான் நமக்கு முக்கியம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த நிறைவான ஈமானையும் தக்வாவையும் அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. விரைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமுதாயத்திற்கு வெற்றியை கொடுப்பானாக. காசாவில் வாழுகின்ற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக.
எத்தனை மஸ்ஜிதுகளை இந்தியாவிலும் மஸ்ஜித் அக்ஸாவையும் நாம் இழந்தோமோ அதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான மஸ்ஜிதுகளை நமக்கு தருவானாக. மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீமுடைய கரத்திலே கொடுப்பானாக. நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அமர்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள் நமது குடும்பத்தார்கள் நமது மனைவி மக்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.